கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. ஆண்டவரே, எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காய் நன்றி இந்த இதயத்தோடு உண்மை துதிக்கிறோம், உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இம்மட்டுமா எங்களை கிருபையாய் நடத்தி வந்த அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை மறவாமல் நினைக்கிற தகப்பன் நீரப்பா. உடைய நினைவுகளிலே எங்களை சுமக்கிற நல்ல தகப்பன் ஆண்டவரே. அப்பா, எங்கள் எழுந்திருதல் உட்கார்தல் எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர் அப்பா. எங்கள் உள்ளத்தில் எங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர் அப்பா. ஆண்டவரே, யாரும் அறியாத எங்களை என் நன்றாய் ஆராய்ந்து அறிகிறபடியினாலே எங்கள் அருகில் இருந்து அப்பா எங்கள் பெருமூச்சியின் சத்தத்தை கேட்கிறவர் ஆண்டவரே. எங்கள் நினைவுகளின் தோற்றத்தை அறிகிறவர் அப்பா. எங்கள் அருகில் நீங்க இருக்கிறபடினாலே எங்களை கண்ணீரை காண்கிறவர் ஆண்டவரே. அப்பா, எங்கள் அருகில் இருந்து என் நினைவுகளை அறிந்து எங்கள் துக்கங்களை எல்லாவற்றையும் மாற்றி போடுகிற நல்ல தகப்பன் எங்களுக்கு இருக்கிறீங்க ஆண்டவரே. உமக்கு நன்றி. மறவாமல் நினைத்தவர் அப்பா. நீர் மனிதர் அல்லப்பா, நீர் மனமாற மனுபுத்திரன் அல்லப்பா. நீங்க அப்பா விட்டு செல்வதற்கு ஆண்டவரே எங்களை மறவாமல் நினைக்கிறவர் அப்பா. நாங்கள் உண்மை மறந்திருந்த நாட்கள் கூட அப்பா எங்களை மறவாமல் நினைத்தவர் நீர் ஒருவர் மாத்திரமே எஸ்அப்பா. உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம், உண்மை வாழ்த்துகிறோம் அப்பா. எங்களை தாழ்த்து வெறுமையாக்கி உடைய சமூகத்தில் வைக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய இன்று ஆலோசனைக்காக யோபு 42 அதிகாரம் அதனுடைய 10வது வசனம். யோபு 42 அதிகாரம் அதனுடைய 10வது வசனம். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறை இருப்பை மாற்றினார். யோபுவுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரண்டந்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது, யோபுடைய சிநேகிதரை பற்றி இதற்கு முன்புள்ள அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். யோபுவை பற்றி அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், நீ உத்தமனாய் இருந்தால் உனக்கு எதுக்கு இவ்வளவு தண்டனைகள் கிடைக்கப் போகிறது? உன் பிள்ளைகள் எல்லாம் உன்னை விட்டு போயிருப்பார்களா? உன் சொத்து பத்துக்களான விலங்குகள் எல்லாம் உன்னை விட்டு போயிருக்குமா அப்படின்னு சொல்லி அவனுடைய விசுவாசத்தையும் அவனுடைய பக்தியும் அவனுடைய உத்தமத்தையும் என்ன செய்தார்கள் என்றால் சோதிக்கும்படியாக அவனை என்ன செய்தார்கள் என்றால் துன்புறுத்துகிறதை, அவனை கேள்வி மேல கேள்வி கேட்டு அவனை கஷ்டப்படுத்துகிறதை இதற்கு முன்பாக இருக்கிற அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம் அன்பு பிள்ளைகளே. ஆனால் யோபுவை குறித்து கர்த்தர் ஒரு சாட்சி இடுகிறார். அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் பொல்லாப்புக்கு விலகி கர்த்தருக்கு பயந்து நடக்கிற மனிதன் என்று கர்த்தரே சாட்சி கொடுத்திருக்க, அவனை சுற்றி இருக்கிற சிநேகிதர்கள் எல்லாவரும் இவனுக்கு எல்லாவற்றையும் இழந்த நேரத்திலே அவனை புண்படுத்தும்படியாய் அவனை கஷ்டப்படுத்தும்படியாய் தன்னை சூழ்ந்து இருக்கிறதை நாம் பார்க்கிறோம் அன்பு பிள்ளைகளே. ஆனால் யோபு சொல்லுகிறான், அவன் என்ன செய்கிறான் என்றால் தன்னுடைய சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தான் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அன்பு பிள்ளைகளே. நம்முடைய வாழ்க்கையிலே நம்மளை துன்பப்படுத்துகிறவர்களையும் கஷ்டப்படுத்துகிறவர்களையும் நம்முடைய மனதை புண்படுத்தி அவர்கள் மகிழுகிறவர்களின் மத்தியிலே நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் அன்பு பிள்ளைகளே? அவர்களை நாம் சபிக்கிறோமா? இல்லை அவர்களோடு கூட நாம் வாக்குவாதம் செய்கிறோமா? இல்லை அவர்களோடு கூட நாம் சண்டையிட்டு கொள்ளுகிறோமா? நாம் எந்த விஷயத்தை நாம் எப்படி இருக்கிறோம் அன்பு பிள்ளைகளை? யோபு தன்னுடைய சிநேகிதருக்காக அவன் வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறை இருப்பை மாற்றினார். அவனுடைய முன்னிலைமை காட்டிலும் அவனுடைய பின்னிலைமை இரண்டந்தனையாய் ஆசீர்வதித்தார் என்று வேதம் சொல்லுகிறது அன்பு பிள்ளைகளே. நம்முடைய சிநேகிதராக இருக்கட்டும், நம்முடைய உறவினர்களாக இருக்கட்டும், நம்முடைய சுற்றுப்புறத்தாய் இருக்கட்டும், நம்ம உடன்பிறப்புகளாய் இருக்கட்டும், யாராய் இருக்கட்டும், நமக்கு விரோதமாக
நம்மளை வேதனைப்படுத்துகிற, கஷ்டப்படுத்துகிற, நம்முடைய மனது புண்படும்படி பேசுகிற எந்த ஒரு உறவாய் இருக்கட்டும் அன்பு பிள்ளைகளே, அவர்களுக்காக நீங்கள் அந்த இடத்திலே அவர்கள் மீது கோபம் கொள்ளவோ, இல்லை கர்த்தரிடத்தில் போய் அவர்களை போய் இப்படி என்னை பற்றி இப்படி பேசுகிறானே, நீர் அவர்களை தண்டியும், நீர் அவர்களை பார்த்துக்கொள்ளும் என்று கர்த்தரிடத்தில் கொண்டு அவர்களை குறை சொல்லாதபடிக்கு அவர்களுக்காய் நாம் வேண்டுதல் செய்ய வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பு பிள்ளைகளே, உங்களை சபிக்கிறவர்களை நீங்கள் ஆசீர்வதிங்களை, உங்களை துன்பப்படுத்தவர்களுக்காக நீங்கள் வேண்டுதல் செய்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஒருவன் உன்னை உன் கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தையும் கொடுக்க வேண்டும் என்று இயேசுநாதர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, அப்படி என்றால் என்ன? தன்னை துன்பப்படுத்துவர்களுக்காக வேண்டுதல் செய்ய வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படித்தான் இயேசு கிறிஸ்து தன்னை சிலுவையில் அறைய வேண்டும் என்று சொன்ன யூத ஜனங்களை பார்த்து கர்த்தர் சொன்னார், இவர்களை பிதாவே இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்று கர்த்தர் அவர்களுக்கு பிதாவிடத்தில் அவர்களை மன்னிக்கும்படியாய் வேண்டுதல் செய்தார் என்பதை நாம் வேதத்தில் பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? மற்றவர் நம்மளை கஷ்டப்படுத்துகிறவருடைய விஷயத்தில் நாம் அவர்களுக்காக என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்? அவர்களை அவருடைய சமூகத்தில் கொண்டு வந்திருக்கிறோமா? நாம் என்ன செய்வோம் என்றால், எனக்கு இவங்க இப்படி பண்றாங்களே கர்த்தாவே, இவங்க இப்படி செய்யறாங்களே, நீங்க அவங்கள பார்த்து கொள்ளுங்கப்பா, நீங்க அவங்களுக்கு பதில் செய்யுங்கப்பா அப்படின்னு சொல்லி நம்முடைய விண்ணப்பம் அவருடைய சமூகத்தில் அப்படி இருக்கிறதா? இல்லை அன்பு பிள்ளைகள், அப்படி இருக்கவே கூடாது. ஒரு நாளும் அப்படி இருக்கக்கூடாது. பதிலுக்கு பதில் செய்கிற தேவன் ஒருத்தர் இருக்கிறார், நீதி செய்கிற தேவன் ஒருத்தர் இருக்கிறார். அன்பு பிள்ளைகளே, நாம் சரீரத்தின்படி நம்முடைய மாம்சத்தின்படி அவர்களை சபித்தாலோ, இல்லை அவர்களுக்கு விரோதமாக நாம் ஏதாவது ஒரு காரியத்தை செய்தோமானால் நமக்கான நீதி அந்த இடத்தில் ஈடுபடாத அன்பு பிள்ளைகளே. அது எல்லாம் அதற்கான காரியம் எல்லாம் நமக்கு அடைந்து முடிந்து ஆயிற்று என்று வேதம் சொல்லுகிறது. அன்பு பிள்ளைகளே, அதனாலே நம்மை துன்பப்படுத்துகிறவர்களை, நம்மளை கஷ்டப்படுத்துகிறவர்களுக்காக கர்த்தருடைய சமூகத்தில் நாம் வேண்டுதல் செய்யும் போது கர்த்தர் நம்மளுடைய சிறையிருப்பை, அதாவது நாம் எந்த சிறையிருப்பில் இருந்து கொண்டு இருக்கிறோமோ, மாட்டிக்கொண்டு தவித்து கொண்டு இருக்கிறோமோ, அதை எல்லாவற்றையும் நீக்கி போட்டு அந்த சிநேகிதருக்கு முன்பாக நம்மளை இரண்டந்தனையான ஆசீர்வாதத்தை கொடுத்து நம்மளை சாட்சியாய் நிற்க கர்த்தர் உதவி செய்வார். அன்பு பிள்ளைகளே, அந்த மகிமையை தெரியாதவர்கள் தான் என்ன செய்வார்கள் என்றால், அதை பொறுத்து கொள்ளாதவர்கள், தன்னை நோக்கி வருகிற அந்த வார்த்தையை பொறுத்து கொள்ளாதவர்கள் வாய்களை திறந்து சபிக்கிறது, வாய்களை திறந்து அவங்களிடம் சண்டையிட்டுக் கொள்வதும், வாக்குவாதம் செய்து தங்களுடைய ஆசீர்வாதத்தை இழந்து விடுகிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பு பிள்ளைகளே, இதுல ஒரு பெரிய சீக்கிரட் இருக்கிறது என்றால் என்ன இருக்கிறது என்றால், தன்னை சபிக்கிறவர்களையும் தனக்கு விரோதமாய் பேசுகிறவர்களையும் நாம் கர்த்தருடைய சமூகத்தில் போய் அவர்களுக்காக நம்ம வேண்டுதல் செய்யும் பொழுது அந்த சிறையிருப்பை கர்த்தர் நமக்கு மாற்றி, அந்த சிநேகிதர்களுக்கு முன்பாக யார் நம்மளை ஒதுக்கினார்களோ, யார் நமக்கு விரோதமாய் பேசினார்களோ, யார் நம்முடைய துன்பத்தில் யார் மகிழ்ந்தார்களோ அவர்களுக்கு முன்பாக நமக்கு முன்னிருந்த ஆசீர்வாதத்தை காட்டிலும் மிகப்பெரிய இரண்டான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்து அவர்களுக்கு முன்பாக நம்மளை மேன்மையாக வைக்க அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அன்பு பிள்ளைகளை, நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். அன்பு பிள்ளைகளை, வார்த்தை நிமித்தமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.